நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நம்ம கனவா மீன் சமைக்கிறோங்க. அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் மீடியம் சைஸில் 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் ஒரு 10 பல்லு போல் பூண்டு தட்டி சேர்த்துட்டு இது 3 நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு காரத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த கனவா மீனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதங்க வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஓப்பன் செஞ்சிங்கன்னா இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர்ற போல் கனவா மீன்லேருந்து தண்ணி வெளியே வந்திருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியிலே இந்த கனவாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது சின்ன சைஸ் கனவான்றதால இந்த தண்ணியிலே சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது நல்லா தண்ணியில் சுருண்டு நல்லா வெந்து வந்துடும். மல்லித்தழையை தூவிட்டு நல்லா சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.